ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத பார்க்கலாமா? சமைக்கும்போது லைவ் ஓடிட்டு இருந்தது. 48 மினிட்ஸ் வந்து லைவ் போட்டேன். இப்போ வந்து சமைச்சு முடிச்சுட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? சுட சுட ஆவி பறக்க சாதம் ரெடி, அப்புறம் பருப்பு குழம்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு கூட்டு, வாழைக்காய் பொரியல். வேணும்னா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை வறுத்துக்கலாம். இல்லை கவியப்பாவுக்கு முட்டை தான் வேணும் அப்படின்னா ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான லஞ்ச் நம்ம வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு வந்து கணேச சதுர்த்தி இருக்கு இல்லைங்களா? ஆல்ரெடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணப்புறமும் இவங்க ஆம்லேட் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது? அதனால் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு வாட்டி வீட்டை ஃபுல்லாக வந்து மாப் போட்டுட்டு ஈவினிங் 6 o'clock மேலே கணேஷாவை வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் கணக்கு, புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு வியாழக்கிழமை விநாயக பெருமானை நம்ம நிர்ஜல பூஜை முடிச்சிடலாம். ஏன்னா வியாழக்கிழமைனா 3 நாள் கணக்காயிருதுங்களா? அதனால் இப்போ அதே இது நம்ம வந்து நாளைக்கு விநாயகரை வாங்கணும் அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வந்து 3வது நாள் வருது. அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமியை வெளியே நம்ம கரைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் விநாயகரை சனிக்கிழமையும் வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நம்ம கரைக்க வேண்டியது இருக்கும். அப்போ 5 நாள் கணக்காயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமையே வந்து ஈவினிங் வாங்கிட்டு வந்து செவ்வாய் ஒரு நாள், புதன் ஒரு நாள், வியாழக்கிழமை 3வது நாள் கணக்குக்கு நம்ம வந்து விநாயகரை கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன லஞ்ச் உங்கள் வீட்டில் இன்றைக்கி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.